ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதைவழி பயணம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையின் அடுத்த பாகம் பார்த்துடலாமா? நினைவெல்லாம் நீயே. பாகம் 9. நெஞ்சோடு கலந்தவள். ஆதிரை தன் கையில் எக்ஸாம் பேடுடன் படபடக்கும் நெஞ்சத்தோடு கல்லூரி தேர்வறைக்குள் நுழைந்தாள். கார் பார்க்கிங் பகுதியில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் தன் கருப்பு நிற காரை நிறுத்திவிட்டு அதற்குள் அமர்ந்திருந்தான் பரீக்ஷித். காரின் ஏசி குளிரிலும் அவனுக்குள் காதல் அனல் வீசியது. அவளது நினைவுகள் மட்டுமே அவனது மன அலைகளில் ஓடிக்கொண்டிருந்தன. இன்று அதிகாலை பயணத்தில் காரில் ஆதிரையின் கரம் கோர்த்தது, அவளது கண்களில் தெரிந்த அந்த மென்மையான குற்ற உணர்ச்சி. எல்லாவற்றிற்கும் மேலாக சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு அவள் கன்னத்தில் முத்தமிட முயன்றபோது அவன் சட்டென்று முகத்தைத் திருப்ப இரு இதழ்களும் இணைந்த அந்த பரவச தருணம். நினைக்கும்போதே பரீக்ஷித்தின் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. தன் வாழ்க்கையில் 2வது முறையாக அவளது இதழோடு இதழ் பதித்த அந்த திருட்டு முத்தத்தின் ஈரம் இன்னும் காய்ந்ததாக அவனுக்குத் தோன்றவில்லை. அவளது நினைவுகளில் மூழ்கியிருந்த பரீக்ஷித்தின் போன் திடீரென அதிரவே திரையில் அம்மா என்ற பெயர் மின்னியது. போனை எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். டே பரீக்ஷித், என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சா? என்ன பண்ற இப்போ என்று அம்மாவின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. இல்லம்மா, நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போகல என்றான் பரீக்ஷித் நிதானமாக. ஏண்டா போகல? இப்போ எங்க இருக்க நீ? அம்மாவின் குரலில் பதற்றம் தொற்றிக்கொண்டது. ஒரு பர்சனல் வேலைக்காக வெளியே வந்திருக்கேம்மா. பர்சனல் வேலையா? எனக்கு தெரியாம உனக்கென்னடா பர்சனல் வேலை என்று அம்மா அதட்டலாக கேட்க பரீக்ஷித் சுதாரித்துக் கொண்டான். அம்மா, நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாவற்றையும் நேர்ல சொல்றேன். இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுறேன் என்று கூறிவிட்டு அம்மா அடுத்த கேள்வி கேட்பதற்குள் அவசரமாக போனை வைத்தான். பரீட்சை முடிந்து முகத்தில் லேசான சோர்வோடும் பரீட்சித்தை கண்டவுடன் வந்த புன்னகையோடும் காரை நோக்கி வந்தாள் ஆதிரை. காரில் ஏறி அமர்ந்தவள், நான் வேணா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பஸ்ல ஊருக்கு போகட்டுமா என்று மெதுவாக கேட்டாள். பரீட்சித் அவளை அன்போடு முறைத்தான். என்னடி, காலையிலிருந்தே ஒழுங்கா எதுவும் சாப்பிடல, எனக்கு பயங்கரமா பசிக்குது. கண்டிப்பா உனக்கு தான் பசிக்கும். உனக்கு வயிறுன்னு ஒன்னு இருக்கா இல்லையா? உனக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துட்ருக்கேன். முதல்ல ஏதாவது நல்ல இடத்துல போய் சாப்பிடலாம், அப்புறம் பேசலாம். சாப்பிடலாம், ஆனா சாப்பிட்டு முடிச்சதும் நான் பஸ்ல போய்க்கிறேன், கார்ல வரல என்றாள் ஆதிரை, தன் குடும்பத்தினர் பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில். நாம இப்போ சாப்பிட்டுட்டு உடனே ஊருக்கு போக போறதில்ல. பக்கத்துல ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போயிட்டு அப்புறமா போகலாம். நம்ம விஷயத்த பத்தி உன் ஃப்ரெண்டுக்கும் தெரியும்ல, அவள் மூலமா வீட்ல சொல்ல வச்சுக்கலாம். ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம், பயப்படாதே என்றான் பரீக்ஷித். பரீக்ஷித்துடன் தனியாக செல்ல ஆதிரைக்கும் ஆசைதான். ஆனால் வீட்டில் எப்படி சொல்வது என்ற பயம் அவளை வாட்டியது. ஆதிரை சட்டென்று தன் தோழி காவ்யாவுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு அவசர மெசேஜ் அனுப்பி நிலைமையை விளக்கினாள். காவ்யாவும் உதவ சம்மதித்தாள். அடுத்த நொடியே ஆதிரை தன் தாய்க்கு ஃபோன் செய்தாள். அம்மா ஃபோனை எடுத்ததும் காவ்யாவையும் அந்த அழைப்பில் இணைத்து கான்ஃபரன்ஸ் காலாக மாற்றினாள். அம்மா, நான் எக்ஸாம் முடிச்சிட்டு என் ஃப்ரெண்டு காவ்யா கூட அவ வீட்டுக்கு வந்துட்டேம்மா. சாப்பிட்டுட்டு ஈவினிங் போலான்னு சொன்னா என்னை விடவே மாட்டேன்றாமா என்ற ஆதிரை இழுக்க கான்ஃபரன்ஸ் காலில் இருந்த காவ்யா உடனே லைனில் வந்து மிக யதார்த்தமாக பேசத் தொடங்கினாள். ஆமாங்க ஆண்டி, நான் தான் ஆதிரைய கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எப்பவாவது தானே வரா. மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நானே அவளை பத்திரமா பஸ் ஏத்தி விடுறேன் ஆண்டி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஏன் கூட தானே இருக்கா என்று காவ்யா அச்சசலாக உண்மை போலவே பேசி அசத்தினாள். காவ்யாவே நேரடியாக போனில் பேசுவதை கேட்டதும் அம்மாவின் சந்தேகம் தீர்ந்தது. சரிமா காவ்யா, நீ சொல்றதுனால சரிங்கிறேன். ஆனா சாயங்காலம் ரொம்ப லேட் பண்ணாம அவளை பத்திரமா அனுப்பி வைமா என்று கூறி சம்மதம் தந்தார். அம்மா போனை வைத்ததும் ஆதிரையும் பரீட்சித்தும் ஒருவரையொருவர் பார்த்து நிம்மதியாக பெருமூச்சு விட்டனர். காவ்யாவின் இந்த சாதுரியமான உதவியால் இருவருக்குள்ளும் இருந்த பயம் நீங்கி ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. ஆதிரையின் அம்மாவுடன் பேசி முடித்த பிறகு மீண்டும் ஆதிரைக்கு ஃபோன் செய்த காவ்யா, சரிடி, எந்த வகையிலும் ஹெல்ப் கேட்காதவ இந்த விஷயத்துல ஹெல்ப் கேட்ட, நானும் செஞ்சிருக்கேன். பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு, சரியா? ஆனா ஒன்னு கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதடி. உன்னோட ஆள் கூட நீங்க பத்திரமாதானே இருப்ப. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண மறந்துடாத, ஓகே? டேக் கேர் என்று கூறி போனை வைத்துவிட்டாள். அதன் பிறகு இருவரும் தஞ்சாவூரில் உள்ள ஒரு உயர்தரமான ஹோட்டலுக்குச் சென்றனர்.
அங்கு அமைதியான சூழலில் அமர்ந்து சுவையான மதிய உணவை ரசித்து முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் ஆதிரை அவனது முகத்தை பார்த்து, பரீட்சித், நாம இப்போ நிஜமாவே எங்க போறோம்? தயவு செஞ்சு உண்மைய சொல்லு என்றாள். பரீட்சித் அவளது கண்களை நேராக பார்த்து குறும்பு புன்னகையோடு, இந்த ஹோட்டல்ல தான் ஒரு ரூம் புக் பண்ணிருக்கேன், நாம அந்த ரூமுக்கு தான் போகப் போறோம் என்றான். அவன் ரூம் என்று சொன்னதும் ஆதிரையின் முகம் வெளுத்தது. அவளுக்கு ஏதோ புரிவது போல இருக்க பயத்தில் அழுகாத குறையாக, என்ன பரீட்சித் சொல்ற நீ? ரூமா? எதுக்கு இப்போ ரூம் என்று பதறினாள். அவளது பயத்தை பார்த்த பரீட்சித் அவளது கைகளை மென்மையாக பற்றிக்கொண்டு, அடி லூசு பொன்னே, பயப்படாத. இந்த தஞ்சாவூர் பக்கத்துல நமக்குன்னு ஓர் இடம், நமக்கு மட்டும் இல்ல, எல்லா லவர்ஸும் வர்ற இடம். அமைதியா உட்காந்து யாரு தொந்தரவும் இல்லாம பேசிக்கிறதுக்கு என்ன இடம் இருக்குன்னு உனக்கு தெரியாதில்ல? இங்க பக்கத்துல இருக்கிற பட்டுக்கோட்டை, அதிராமப்பட்டினம் வழியா போனா அங்கே மனோரா பீச் இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கிற காதலர்கள் எல்லாரும் அமைதியா அழகான நேரம் கழிக்க வர்ற மிக முக்கியமான பகுதி அதுதான். உனக்கு கடல், பீச்னா பிடிக்கும்ல, உன்னை அங்கேயே கூட்டிட்டு போகப் போறேன் என்றான் பரீட்சித். தஞ்சாவூர் மாவட்டத்தின் புகழ்பெற்ற அந்த மனோரா கடற்கரையில் உள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க 8 அடுக்கு கோபுரத்தின் நிழலிலும் அலைகள் வந்து மோதும் அந்த அழகிய கடற்கரையிலும் காதலர்கள் அதிகம் நடமாடும் அந்த சூழலில் பரீட்சித் மற்றும் ஆதிரை இருவருமாக தங்கள் காதலை பகிர்ந்து கொள்ள காரில் அந்த பேரழகான கடற்கரையை நோக்கி பயணப்பட்டனர். காரை நிறுத்திவிட்டு ஆதிரை அந்த மனோரா கடற்கரையில் காலடி எடுத்து வைத்தாள். அங்கே சூரியனின் வெப்பத்தை குறைத்து உடலை குளிரூட்டிய அந்த ஜில்லென்ற கடல் காற்று அவளை அப்படியே ஆட்கொண்டது. கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீல நிறக் கடலும் கரையில் ஆங்காங்கே ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்த காதலர்களையும் கண்டவுடன் ஆதிரைக்கு தான் ஒரு புது உலகத்திற்குள் நுழைந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அடுத்த நொடி அவளது சொந்த கிராமம், பாசமான தாய், கண்டிப்பான தந்தை, தங்கை, உறவினர்கள் என அவளை சுற்றியிருந்த எல்லா கட்டுப்பாடுகளும் பயங்களும் அவளது மனதை விட்டு முற்றிலும் மறைந்தன. இந்த உலகத்தில் இப்போது அவள் மட்டுமே தன் காதலனுடன் தனியாக ஒரு தீவில் இருப்பது போன்ற பேரானந்தம் அவளுக்குள் பிறந்தது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற? நீ எக்ஸாம் எழுத போயிட்ட. அந்த 2 மணி நேரம் நான் இததான் பண்ணிட்டு இருந்தேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினான். பரீட்சித் அவளது முகத்தில் தெரிந்த அந்த மாற்றத்தை ரசித்தபடி அமைதியாக அவளது பிஞ்சு கரம் கோர்த்தான். இருவரும் மெதுவாக மணல் பரப்பில் நடக்கத் தொடங்கினர். அங்கே சுற்றிலும் காதலின் பல வண்ணங்கள் தெரிந்தன. ஆங்காங்கே குடைகளை பிடித்துக்கொண்டு சில காதலர்கள், காதலியின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் காதலர்கள் என அந்த பகுதி முழுக்க 1000 ரொமான்ஸ் காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன. சிறு சிறு கடைகளும் தின்பண்ட வியாபாரிகளும் அந்த தனிமைக்கு நடுவே அழகாக நடமாடிக்கொண்டிருந்தனர். இப்போது ஆதிரையின் உலகம் முழுக்க அவனாக, அவளது பரீட்சித்தாக மட்டுமே மாறிப்போயிருந்தான். அவரது கையை மென்மையாக அழுத்தியபடி, அப்படியே மெதுவா எங்கேயாவது போய் உட்காரலாமாடி என்று பரீட்சித் தன் காந்த குரலில் கேட்க, அவளோ அந்த தனிமையின் போதையில் என்று மட்டும் தலையசைத்தாள். இருவரும் கடலின் அலைகளை பார்த்த வண்ணம் மணலில் அருகருகே அமர்ந்தனர். அங்கேயும் தன் வழக்கமான பயத்தால் ஆதிரை அவனை விட்டு சற்று தள்ளி அமர முயன்றாள். ஆனால் பரீட்சித் விடுவதாக இல்லை. அவளது இடுப்பில் கை வைத்து அவளை தன் பக்கமாக ஒரே இழுப்பாக இழுத்து மிகவும் நெருக்கமாக தன் உடலோடு சேர்த்து அமர வைத்துக் கொண்டான். தான் அவனால் ஈர்க்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்த ஆதிரையின் முகத்தில் வெக்கம் பீத்து கொண்டு போக பரீட்சித் ஒரு அழகான நமட்டுச் சிரிப்பை சிரித்தான். ஹே ஆதிர, இந்த நிமிஷம் இப்படியே நீண்டுகிட்டே போகாதான்னு ஆசையா இருக்குல்ல? இந்த கடலை பார்த்தா உனக்கு என்ன தோணுது என்று அவன் கடலையே பார்த்து கேட்டான். ஆதிரை தூரத்தில் கடல் முடியும் அந்த எல்லையை நோக்கினாள். அது அங்க தூரத்துல தெரியுதே, அந்த கீழே இருக்கிற கடலும் மேல இருக்கிற வானமும் ஒன்னா சேர்ற மாதிரி ஒரு சின்ன புள்ளி. அந்த இடம் வரைக்கும் போகணும் பரீட்சித். அதோட உன்னோட கைய பிடிச்சுக்கிட்டு உன்னோட தோள்ல தலை சாஞ்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் வேணாலும் போகலான்னு தோணுது என்று தனக்குள் இருந்த காதலை அவளையும் அறியாமல் அப்படியே வார்த்தைகளில் கொட்டினாள். அவள் இவ்வளவு ஆழமாக பேசுவாள் என்று எதிர்பார்க்காத பரீட்சித் அவளை பிரமிப்போடு பார்த்தான். ஹே வாடி வாடி, இப்பவே போலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் நான் உன்னோட பரீட்சித்தா கூட்டிட்டு போறேன். நீ என் கூட வர்றேன்னு சொன்னா
நான் இந்த உலகத்தோட எல்லை வரைக்கும் கூட வருவேண்டி என்று அவளது விழிக்குள் தன் விழிகளை பதித்து கூறினான். இருவரும் எழுந்து அலைகள் வந்து மோதும் அந்த கரையில் கால்களை நனைத்தபடி மெதுவாக உலா வந்தனர். சற்று தூரம் சென்றவுடன் அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூடி நிற்பதைக் கண்டனர். அங்க என்ன கூட்டம் என்று ஆதிரை கேட்க இருவரும் அருகே சென்று பார்த்தனர். அங்கே ஒரு சீரியல் அல்லது சினிமா ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த நாடகத்தின் காதல் காட்சி ஒன்று படமாக்கப்பட்டு வந்தது. ஹீரோயின் ஹீரோவிடம் அழுது கொண்டே, இனிமேல் என்னை பார்க்க வராதீங்க, என்னை மறந்துருங்க என்று கூறினாள். ஹீரோ அதிர்ச்சியுடன், என்னாச்சு என்று கேட்க, இல்ல, இங்க வீட்ல நம்ம காதலுக்கு ஒத்துக்கல, இங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க இல்ல, அது மட்டும் இல்லாம இப்பதான் எனக்கு புரியுது, வாழ்க்கைக்கு கண்டிப்பா பணம் முக்கியம்னு. உங்ககிட்ட நிரந்தரமான வேலையும் இல்ல, போதிய பணமும் இல்ல. உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் கஷ்டப்பட விரும்பல, எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம் என்று அவள் நகரப்போனாள். அவள் பின்னாடியே ஓடிய காதலன், ஏன் இப்படி பண்ற, இவ்ளோ நாள் காதலிச்சிட்டு இப்போ பணத்துக்காக விட்டுட்டு போவியா, உனக்கு காதல்னா வெறும் பணம்தானா என்று கத்தினான். அவளோ சற்றும் இரக்கமில்லாமல், ஆமா, எனக்கு பணம்தான் முக்கியம் என்று அவனை உதறிவிட்டுச் சென்றாள். காதலன் கதறியபடி, இங்க பாரு, நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டா நான் இதே இடத்துல தற்கொலை பண்ணிக்குவேன் என்று மிரட்ட, அவளோ திரும்பி பார்க்காமல், தற்கொலை பண்றேன்னா பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டு வேகமாக ஓடினாள். சட்டென்று டைரக்டர், கட் கட் கட், ஓகே, சூப்பர் ஷாட் என்று நிப்பாட்டினார். அங்கிருந்த கூட்டத்தை விட்டு பரீட்சித்தும் ஆதிரையும் வெளியே வந்தனர். ஆனால் இருவருக்குள்ளும் ஒரு தீராத அமைதி நிலவியது. அந்த நாடகக் காட்சி இருவரின் மனதையும் ஏதோ செய்தது. பரீட்சித் மெதுவாக அவளது முகத்தை பார்த்து, என்ன ஆதிரா, இந்த மாதிரி ஒரு பிரிவு ஒருவேளை நம்ம காதலுக்கும் வந்துட்டா என்ன பண்றது என்று லேசான பயத்தோடு கேட்டான். ஆதிரை சட்டென்று அவனது கைகளை பிடித்து நிறுத்தினாள். அவனது கண்களை ஆழமாக பார்த்து, கண்டிப்பா வராது பரீட்சித், கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பிரிவு நமக்குள்ள வருதுன்னா அது என்னோட மரணத்துல மட்டும்தான் இருக்கும் என்று அவளுக்குள் வைத்திருந்த காதலின் விஸ்வரூபத்தை ஆழமாக புரிய வைத்தாள். பரீட்சித் பதறிப்போனான். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? உன்னோட பழக ஆரம்பிச்சதிலிருந்து நீ என்னை எவ்வளோ லவ் பண்றன்னு எனக்கு புரியாமையே இருந்துச்சு. நான் பேசுற மாதிரி என்னைக்காவது நீ உன் மனச திறந்து பேச மாட்டியாங்கிற ஏக்கமும் எனக்கு இருந்துச்சு. ஆனா நான் தான் திரும்ப திரும்ப என் காதல சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வாயை திறந்து பேசக்கூட தயங்குறேன்னு நினைச்சேன். ஆனா உனக்குள்ள இவ்வளோ ஆழமான அன்பு இருக்குன்னு இப்பதாண்டி புரியுது. அதுக்காக இந்த மாதிரி இறந்து போயிருவேன், உயிரோட இருக்க மாட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காதே. நான் உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்டி என்று அவளது கைகளை இறுக்கமாக பற்றி கூறினான். ஆதிரை விடாமல், இல்ல பரீட்சித், நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிரிவு வராது. அப்படி ஒரு பிரிவு வந்தா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று மீண்டும் உறுதியாக கூறினாள். அவளது காதலின் தீவிரத்தைக் கண்ட பரீட்சித் அவளது கைகளை அழுத்தமாக பற்றியபடி அவளை அப்படியே தன் நெஞ்சோடு சேர்த்து ஆழமாக கட்டி அணைத்துக் கொண்டான். இம்மேல இருக்கிற காதலை எவ்வளவு அழகா சொல்றடி என் செல்லம், கண்டிப்பா நமக்குள்ள எந்த பிரிவும் வராது என்று அவளது காதலில் முணுமுணுத்தபடி அவளது கைகளை தன் கைகளுக்குள் புதிந்து கொண்டு மெதுவாக காரை நோக்கி நடந்தான். அவர்கள் காரை நெருங்கும்போது அதற்குச் சற்று வலப்புறத்தில் சிறுவர்கள் விளையாடும் ஒரு அழகிய பூங்கா, பார்க் காணப்பட்டது. அங்கே இருந்த ஊஞ்சலைக் கண்டவுடன் ஆதிரைக்குள்ளிருந்த குழந்தைத்தனம் விழித்துக் கொண்டது. அவளது ஆசையை புரிந்து கொண்ட பரீட்சித் அவளை அங்கே அழைத்துச் சென்று ஊஞ்சலில் அமர வைத்து அழகாக ஆட்டிவிட்டு கொண்டாடினான். அவளுக்கு பிடித்த சில தின்பண்டங்களையும் வாங்கிக் கொடுத்தான். அப்போது அங்கே கேமராவுடன் வந்த ஒரு லோக்கல் புகைப்படக் கலைஞர் இவர்களை பார்த்துவிட்டு, சார், அப்படியே நில்லுங்க, உங்க 2 பேருக்கும் அழகான ஒரு ஜோடி போட்டோ எடுத்து கொடுக்கறேன், வெறும் 100 ரூபாய்தான் சார் என்றார். பரீட்சித் புன்னகையுடன், சரி எடுங்க என்று கூறி ஆதிரையை தோளோடு சேர்த்து அணைத்தபடி நின்றான். அந்த புகைப்படக் கலைஞர் கிளிக் செய்து சில நிமிடங்களிலேயே அதை ஒரு அழகான கலர் பிரிண்டாக அவர்களிடம் கொடுத்தார். அதை வாங்கிய இருவரின் கண்களிலும் பேரானந்தம் ததும்பியது. நேரத்தை பார்த்தபோது மணி மாலை 4 என்பதை காட்டியது. இனி கிளம்பினா தாண்டி கரெக்டா இருக்கும் என்று கூறி இருவரும் காரில் ஏறினர். காரில் ஏறியதும் ஆதிரை அந்த புகைப்படத்தை அவனிடம் நீட்டி, பரீட்சித், இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கிறீங்களா? நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் என்றாள். பரீட்சித், இல்ல, இத வீட்டுக்கு கொண்டு போக எனக்கு பயமா இருக்கு, யாராவது பார்த்துட்டா வம்பாயிடும் என்று அவள் இழுக்க,
சரிடி பயந்தாங்கொழி, நானே வச்சுக்கிறேன் என்று அவன் வாங்கிக் கொண்டான். ஆனால் கார் கிளம்பிய சில நிமிடங்களிலேயே ஆதிரைக்கு தன் காதலனுடன் இருக்கும் அந்த முதல் புகைப்படத்தை விட்டு பிரிய மனமில்லை. என்ன நினைத்தாளோ தெரியவில்லை. பரீட்சித், குடுங்க அந்த போட்டோவை என்கிட்டயே என்று பிடிவாதமாக திரும்ப வாங்கினாள். தன் காதலனுடன் இருக்கும் அந்த படத்தை ஆசையோடு ரசித்துவிட்டு யாருக்கும் தெரியாதபடி அவளது புத்தகத்தின் பக்கங்களுக்கு நடுவே பத்திரமாக மறைத்து வைத்துக் கொண்டாள். அதன்பின் அவர்களது கார் திருச்சியை நோக்கி அதிவேகமாக பயணப்பட்டது. மாலை நேரத்து இதமான சூழலில் காரின் எஃப்எம்மில் ஒரு மிக அழகான, இந்த தருணத்திற்கு பொருத்தமான காதல் பாடல் ஒலிக்கத் தொடங்கியது. ஆதிரையின் வீட்டில் அவளது தாய் பூங்குயில் இரவு உணவிற்காக விறுவிறுப்பாக சமைத்துக் கொண்டிருந்தாள். சமைத்துக் கொண்டே அடிக்கடி கூடத்துச் சுவர்க்கடிகாரத்தை பார்ப்பதும் வாசல் பக்கமாக நோக்குவதுமாக இருந்தாள். பரீட்சை எப்பவும் முடிஞ்சிருக்குமே, இன்னும் புள்ளைய காணோமே என்ற தவிப்பு அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சமையலறையில் அவளுக்கு உதவியாக பூண்டு உரித்துக் கொண்டிருந்தாள் தங்கை இனியா. அப்போது கூடத்தில் இருந்த பூங்குயிலின் செல்பேசி அலறியது. இனியா, போன் அடிக்குது பாரு, யாருன்னு எடுத்துட்டு வாடி என்றாள் பூங்குயில். ஓடிச் சென்று போனை பார்த்த இனியா, அம்மா, 4 வீடு தள்ளி இருக்கிற கமலா அத்தை தான் கூப்பிடுறாங்க என்று கூறி போனை தாயிடம் நீட்டினாள். பூமையிலும் கையை துடைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். என்ன கமலா, நல்லார்க்கியா? என்ன இந்த பக்கம் போன்? நல்லார்க்கேன் பூமையிலு. உன் பொண்ணுக்கு இன்னைக்கு நடந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சாம்? ஈஸியா என்று கமலா யதார்த்தமாக கேட்பது போல் பேச்சைத் தொடங்கினாள். அவ இன்னைக்கு ஏதோ சுமார்னு தான் சொன்னா. ஆதிரை வந்ததும் இன்னும் தெளிவா கேட்கணும் என்றாள் பூங்குயில். என்ன பூமையில் சொல்ற? உன் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையா? எக்ஸாம் தான் மத்தியானமே முடிஞ்சிடுச்சே. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரும்போதே 2 மணி இருக்கும் என்று கமலா தன் குரலில் ஒரு ரகசிய அதிர்ச்சியை கூட்டி கேட்டாள். பூமையில் பதட்டத்தை மறைத்துக் கொண்டு, இல்ல கமலா, அவ கூட படிச்ச புள்ள காவ்யா வீட்டுக்கு அவ போயிருக்கா. என்கிட்ட போன்ல பேசிட்டு தான் போனா. இப்போ கிளம்பி வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன் என்றாள். அங்கேதான் கமலா தன் அம்பு தொடுத்தாள். கமலாவின் மகளுக்கும் அதே கல்லூரியில்தான் தேர்வு மையம் என்பதால் மதியம் அவளை கூப்பிடச் சென்றபோது ஆதிரை பரீட்சித்தின் காரில் ஏறியதை அவள் கண்கூடாக பார்த்திருந்தாள். அதை தீர விசாரிக்கவே இந்த தூண்டில் போன் கால். என்ன பூமையிலு சொல்ற? உன் புள்ள ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாளா? இல்ல, கொஞ்சம் ஆதிர மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. இன்னைக்கு நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரே ஒரு டாக்டர் தம்பி, அந்த பையனோட கருப்பு கலர் சொகுசு கார்ல உன் பொண்ணு ஏறி போனத நான் என் கண்ணால பார்த்தேன். நம்ம ஊர் டாக்டர் தானே, போற வழியில லிஃப்ட் கேட்டு ஏறியிருப்பான்னு நான் கூட நினைச்சேன். நானும் என் புள்ளையும் கூட கார்ல போற மாதிரி இருந்தா லிஃப்ட் கேட்கலாம் தான் ஓடி வந்தோம். அதுக்குள்ள கார் போயிடுச்சு. ஆனா உன் புள்ள உன்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லியிருக்கா. கொஞ்சம் பாத்துக்கோ பூமையிலு. வயசு புள்ள, இன்னும் கல்யாணம் வேற ஆகல. அந்த பையன் வேற பாக்குறதுக்கு மகாராஜா மாதிரி ரொம்ப அழகா இருக்கான். கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்று கொழுத்தி போட்டுவிட்டு கமலாவை போனை வைத்தும் விட்டாள். போன் துண்டிக்கப்பட்டதும் பூமையிலுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. அப்போ ஆதிரை என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா? காவ்யான்னு யாரையோ போன்ல பேச வச்சது எல்லாமே ஏமாத்து வேலைதானா? அந்த டாக்டர் தம்பி கூட கார்ல வர்றதா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக மறைக்கணும்? கடந்த 1 வாரமாவே அவ சரியில்லை. எதிலும் கவனம் இல்லாம ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கா. எல்லாம் அந்த டாக்டர் பையனாததானா என்று நினைக்கும் போதே அவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. முருகா, என் புள்ளைக்கு நல்ல புத்திய கொடு என்று மனதார வேண்டிக் கொண்டவள் உடனே ஆதிரையின் எண்ணிற்கு அழைத்தாள். மறுமுனையில் ஆதிரை போனை எடுத்ததும் பூமையில் தன் மொத்த கோபத்தையும் திரட்டி, ஆதிரா, எங்க இருக்க நீ இப்போ என்று அதிகாரமாக கேட்டாள். அம்மாவின் குரலிலிருந்த கடுமையை கேட்டு ஆதிரை நடுங்கிப் போனாள். அம்மா, வந்துட்டே இருக்கேம்மா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல திருச்சி வந்துடுவேம்மா என்று சமாளித்தாள். திருச்சிக்கு பஸ்ல தானே வர்ற? எப்ப வந்து இறங்குவ? உன் அப்பா இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. நீ பஸ்ஸை விட்டு இறங்குனதும் நேரா அப்பா கூடவே ஊருக்கு வா. இருட்டு நேரத்துல நீ தனியா வர வேண்டாம். அப்பா அங்கதான் காத்துன்னு இருக்காரு, புரிஞ்சதா என்று படபடவென கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்தார் பூமையில். அம்மா கோபமாக பேசிவிட்டு போனை வைத்ததும் ஆதிரையின் முகம் பேயறைந்தது போல் வெளுத்துப் போனது. அவளது பதட்டத்தை பார்த்த பரீட்சித், ஆதிரா, என்னாச்சுடி, ஏன் இப்படி நடுங்குற என்று காரின் வேகத்தை குறைத்து கேட்டான். அம்மா பயங்கர கோவமா பேசுறாங்க. எனக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுச்சுன்னு தோணுது. அப்பா இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக காத்துட்டு இருக்காங்களாம்.
நீங்க ப்ளீஸ் என்ன திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே கொஞ்ச தூரத்துல ஓரமா இறக்கி விட்டுடுங்க. அப்பா கார்ல நம்மள ஒன்னா பாத்துட்டா அவ்வளவுதான் என்று அழத் தொடங்கினாள். பதட்டப்படாதடி ஆதிரா, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே மெயின் ரோட்ல ஓரமா நிப்பாட்றேன். ஒன்னும் பயப்படாத. உங்க அப்பா ஏதாவது வேலையா இங்க வந்திருக்கலாம். நீ வெளியூர்ல இருந்து வர்றதால உங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க என்று அவளை தேற்றியபடி திருச்சி பஸ் நிலையத்திற்கு சற்று முன்பாக காரை ஓரங்கட்டி நிறுத்தினான் பரீட்சித். ஆதிரை காரின் கதவை திறந்து இறங்க முயன்றாள். ஆனால் பரீட்சித் சட்டென்று அவளது கையை பற்றி தடுத்தான். அவளது கலங்கிய கண்களை பார்த்து, ஐ மிஸ் யூ டி ஆதிரா. இன்னைக்கு நாள் முழுக்க நாம ஒன்னா இருந்திருக்கோம். ஆனா இப்போ நீ கிளம்புறன்னு நினைக்கும் போதே மனசு ஒரு மாதிரி வலிக்குது. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடி. நாளைக்கு கண்டிப்பா தோட்டத்து பக்கம் வந்துடு. உன் கூட பேசாம ஒரு 5 நிமிஷமாவது உன் பக்கத்துல உட்காராம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. மறக்காம வந்துடு, சரியா என்று காதலோடு உருகினான். சரி, நான் வர்றேன் என்று கூறிவிட்டு தன் கையை மெதுவாக விடுவித்துக் கொண்டு காரை விட்டு இறங்கி பஸ் ஸ்டாண்டை நோக்கி வேகமாக நடந்தாள். அவள் அங்கிருந்து மறைந்து போகும் வரை பரீட்சித் அங்கேயே நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஆதிரை திருச்சி பஸ் ஸ்டாண்டிற்குள் வந்து தங்கள் ஊருக்கு செல்லும் பஸ் நிற்கும் இடத்தில் போய் நின்றாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அங்கே தூரத்தில் ஒரு தூணின் மறைவில் நின்று அவளது தந்தை சுந்தரம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் என்பதை. மகளிடம் பேசிய பூமையில் உடனே தன்னுடைய கணவரை அங்கே அனுப்பியிருந்தார். சுந்தரம் மகளுக்காக பஸ் ஸ்டாப்பிலேயே வெகுநேரமாக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு கருப்பு நிற சொகுசு கார் வந்து நின்றதும் அதிலிருந்து ஆதிரை அவசர அவசரமாக இறங்கியதும் இறங்கும் முன் காரிலிருந்த அந்த பையனை பார்த்து அவசரமாய் கையாட்டி விடைபெற்றதையும் அவர் துல்லியமாக பார்த்துவிட்டார். அவருக்குள் கோபம் தலைக்கேறினாலும் விவரம் தெரியாமல் இப்போது மகளிடம் போய் சண்டை போட்டால் காரியம் கெட்டுவிடும் என்று நினைத்தார். ஒரு நிமிடம் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டவர் ஒன்றும் தெரியாதவர் போல யதார்த்தமாக அவளுக்கு பின்னாலிருந்து அப்போதுதான் வருவது போன்று வந்து, ஆதிரா, வந்துட்டியாமா என்று கூப்பிட்டார். அப்பாவைக் கண்டதும் திடுக்கிட்ட ஆதிரை, வந்துட்டேன்பா என்றாள். அதற்குள் ஊருக்குச் செல்லும் பஸ் வரவே இருவரும் ஏறி அமர்ந்தனர். பயணம் முழுக்க சுந்தரம் அமைதியாகவே இருந்தார். ஆனால் அவரது மனம் முழுக்க அந்த பையன் யார் என்ற கேள்வியே குடைந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் ஊர் வந்து தங்கள் வீட்டு வாசலுக்குள் நுழையும்போது உள்ளே பூமையில் யாரிடமோ போனில் மிகவும் பதட்டமாக பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. நாளைக்கு கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் சித்தி, நீங்க வருத்தப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. இதோ அவரும் வந்துட்டாரு, நான் விஷயத்த சொல்றேன் என்று கூறி போனை வைத்தார். உள்ளே வந்த சுந்தரம், என்ன பூமையிலு, யார்கிட்ட இவ்வளவு படபடப்பா பேசிட்டு இருக்க, என்னாச்சு என்று கேட்டார். நம்ம பொள்ளாச்சி சித்தி தான் கூப்பிட்டாங்கங்க. அவங்க மாமியார், சித்தியின் மாமியார் உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இப்போவோ அப்போவோன்னு இழுத்துட்டு இருக்காம். குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. அக்கா, பெரியம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். நம்மளையும் உடனே வர சொல்றாங்க. நாம நாளைக்கு காலையில சீக்கிரமா போயிட்டு வந்துடலாங்க என்றாள் பூமையில். சரி சரி, நாளைக்கு நீயும் பிள்ளைகளும் போயிட்டு வந்துடுங்க என்றார் சுந்தரம். என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க வர வேண்டாமா என்று பூமையில் கேட்க, இல்ல பூமையிலு, நாளைக்கு கடையில கொஞ்சம் முக்கியமான காய் லோடு வருது, அத வாங்கிட்டு நான் அப்புறமா வேணா வர்றேன், நீங்க கிளம்புங்க என்று சுந்தரம் கூற, பூமையிலோ, இல்ல இல்ல, நீங்களும்தான் வரீங்க, நம்ம எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் என்று கூற, சரி என்று ஒப்புக்கொள்கிறார் சுந்தரமும். ஆதிரையின் மீது அவருக்கு இருந்த சந்தேகத்தை எப்படி மகளிடம் கேட்பது என்று தெரியாமல் அதை தள்ளி போடுவதற்காகவே அவர் வர மறுத்தார். அப்போது பூங்குயில் ஆதிரையை பார்த்து, ஏண்டி வர இவ்வளவு லேட்டு என்று மிரட்டுவது போல் கேட்டாள். அது பஸ் அங்கங்க நின்னு வந்துச்சுமா, அதான் லேட்டாயிடுச்சு என்று தலை குனிந்தபடி கூறிவிட்டு ஆதிரை தன் அறைக்குள் சென்று விட்டாள். பூமையில் அவளது அறைக்கதவை முறைத்து பார்த்தபடி, ஆதிரா, நீ முதல்ல மாதிரி இல்ல, என்கிட்ட ஏதோ மறைக்கிறடி, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் கண்டுபிடிச்சேன்னா உன்னை சும்மா விடமாட்டேன். நம்ம குடும்பத்துக்கும் உன் அப்பாவுக்கும் எந்த கெட்ட பேரும் வராத மாதிரி நடந்துக்கோ. அப்படி மட்டும் ஏதாவது தப்பு நடந்தா என்று மனதிற்குள் வஞ்சனத்தோடு சமையல் வேலைகளை கவனிக்கச் சென்றாள். இரவு படுக்கச் செல்லும்போது பூமையில் ஆதிரையிடமும் இனியாவிடமும் கடுமையாக கூறினாள். ஆதிரா, இனியா, காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு ரெடியாகிடுங்க. வண்டி 5 மணிக்கே வரும். நாம எல்லாரும் சீக்கிரமா பொள்ளாச்சி கிளம்புறோம். அம்மாயி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நம்ம எல்லாரும் அவங்கள பார்க்க போறோம் என்று அதட்டி விட்டு உறங்கச் சென்றாள். இது எதுவும் தெரியாத பரீட்சித் தன் வீட்டிற்குச் சென்று
அன்று ஆதிரையுடன் கழித்த அந்த பேரழகான தருணங்களை நினைத்து கொண்டும் லக்ஷித்திடம் இன்றைய நாளைப் பற்றி கூறிக்கொண்டும் ஒரு இன்பமான தூக்கத்திற்குள் சென்றான். மறுநாள் அதிகாலை ஆதிரை வருவாள் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு தூக்கத்தை கலைத்துக் கொண்டு ஓடோடி தன் கிளினிக்கிற்கு கடைக்கு வந்தான் பரீட்சித். ஆனால் அங்கே ஆதிரையின் பூக்கடை மூடப்பட்டே இருந்தது. மணி 8 கடை திறக்கப்படவில்லை. பதட்டமடைந்த அவன் அவசரமாக தன் மருத்துவமனைக்குச் சென்று அங்கிருந்தபடி ஆதிரையின் செல்பேசிக்கு தொடர்ந்து அழைக்கத் தொடங்கினான். ஆனால் ஆதிரையின் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இதிலிருந்து அம்மா இருவரிடம் புரியாத கோபத்துடன் நடந்து கொள்வதால் பயந்துவிட்ட மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டாள். எதற்காகவும் இனி அம்மா சந்தேகப்படுவது போன்று நடந்து கொள்ள வேண்டாம் என்று அவள் எண்ணியிருந்தாள். பரீட்சித்தின் தவிப்பு எல்லை தாண்டியது. ஏகப்பட்ட மெசேஜ்களை வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஆதிரா, எங்க இருக்க நீ? ஏன் கடை இன்னும் திறக்கல? என்னாச்சிடி? மணி 10 ஆகுது. காலையில இருந்து ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு ஃபோன் இல்ல. என்னடி பண்ற நீ அங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன இருக்கு, என்ன பண்றேனாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்லடி. ப்ளீஸ் போனை எடு. அவன் அனுப்பிய மெசேஜ்கள் அனைத்தும் சிங்கிள் டிக்கிலேயே நின்றன. அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த மௌனம் பரீட்சித்தின் இதயத்தை ஒரு பெரும் போராட்டக் களமாக மாற்றிக் கொண்டிருந்தது. மீண்டும் வருவாள்.